வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யுவாவுக்கு என்ன சாப்பிட கொடுத்தோன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுப்பட்டால் போதும். அதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி லம்ப்ஸ் வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் உண்மையிலேயே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். அது பனானா. நான் இன்றைக்கி பச்சை வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த சம்மருக்கு பச்சை வாழைப்பழம் பேபிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் கையிலே மசிச்சு விட்டுக்கிறேன். ஸ்பூனில் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது நமக்கு வரல. நமக்கு வர்றதையே நம்ம செய்வோம். வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஃபுட்டோட மேஜிக்கே. இதில் கர்டும் 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபுட் ரெடி. இதில் கால்சியம், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. பேபிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நான் யுவாவுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அவர் எப்படி சாப்பிட்றாருன்னு. யுவாவுக்கு கொடுத்தேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காரு. பிடிக்கும் தான் நம்புகிறேன். இதில் நான் பனானா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் குயிக் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். தென் உங்கள் வீட்டு பேபிஸ் சமத்தா சாப்பிட்டுப்பாங்களா? எத்தனை வயசுலேருந்து உங்கள் வீட்டில் பேபிஸ் இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.